ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அகத்தீசா, நீங்கள்லாம் பெரிய மகன்கள்ப்பா. நாயின்னு பாவிதான்ப்பா நான். என்னை போன்ற பாவி யாரும் இல்லையா. என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று தாயே. முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, நாயின்னு கலைனாகி என்னை ஒரு பொருட்டாக பாரு. உன் பார்வைப்பட்டா போதும். கருணை கொண்டு என்னை பார்த்தால் எனக்கு ஆற்றல் வரும். ஆற்றல் என்பது தய சிந்தை. அந்த தய சிந்தை எனக்கு ஆற்றல். எனக்கு தய சிந்தை வேண்டும். பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். அதுக்கு நீ தான் அருட்சின்னு கட்டும். ஆனால் உன்னுடைய திருவருள் துணை இல்லாமல் முருகா, உலக மகா தலைவனே, உன் ஆட்சி இல்லாமல் இந்த உலகத்து ஒன்றும் இல்லையப்பா. நீ என்னை காப்பாற்று. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உன் திருவடி பூச்சிக்க முருகா, அடக்கி அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். முருகா, அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். இல்லறமும் நல்லபடி இருக்கணும். யாரும் இல்லறத்தை விட்டு திறக்கணும், இல்லறத்தை விட்டு போகணும் அவசியம் இல்லை. இல்லறத்திலே இருக்கலாம். ஆனால் காலை எந்திரிக்கும் போதே முருகா, திருஞான சம்பந்தா, போக மகரிஷி, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, இந்த பாவி ஒரு பாரப்பன்னு சொன்னால் போதும். எல்லா நூல்களும் படிக்கலாம். நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. ஆனால் எல்லா நூல் படிக்கிறோம். என்ன காரணம்னா, நான் வணங்குகிற தலைவன் எல்லா மொழியும் பேசுவோம். இப்போ ஞானிகள் அத்தனை பேர் எல்லா மொழியும் பேசுவாங்க. ராமலிங்க சபை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலகத்துக்கு எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும். ஆக நாங்கள் வணங்குகிட்ட கடவுள் எல்லா மொழியும் வல்லவன், மனமெல்லாம் பெருவாள் பெற்றவனையும் வணங்கியிருக்கிறோம். இப்போ ராமலிங்க சாமி கேட்குறோம், அவர் தைய சிந்தை வேணப்பா. எனக்கு என்ன வேணும்? எனக்கு தைய சிந்தை வேணும். பிற உயிருக்கு படுகின்ற துன்பத்தை நான் உணரணும். அதுக்குரிய அறிவு நீ தான் தரணும் என்று கேட்டிருக்கோம். அப்போ எதை கேட்குறோமோ அதான் தருவார். அப்போ இல்லறத்தான் என்ன செய்யணும்? அப்போ இல்லறத்தான் மனைவி மக்கள் நோய் வராது இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்படி குடும்பமும் நடத்திக்கணும். குடும்பமும் நடத்தணும். அதே சமயத்தில் துறவும் மேற்கொள்ளணும். துறவு என்பது என்னன்னு கேட்டான், காவி கட்டுறது துறவு இல்லை, மனத்துறவு. மனசில் துறவு இருக்கணும். வியாபாரம் செய்வான், மனைவிக்கிட்ட அன்பு காட்டுவான், எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பான். அதே சமயத்தில் சிந்தம் மட்டும் ஆசான் அகத்திய சமயத்தில் திருவடி இருக்கணும். அதான் துறவு. துறவு என்பது ஊராக சுற்றுவதில்லை, ரகசியமாக மனசுக்குள்ளவே அகத்தீசா, நீ பெற்ற அந்த பேரின்பத்தை நாயின்னு கலையனாகிய நானும் பெறவேணும் தாயே, நீ தான்ப்பா எனக்கு அருள் செய்யணும். அப்படி கேட்டால் போதும், எல்லாம் தானே வந்துடும். கேட்குற முறையோடு கேட்கணும். அது மட்டும் இல்லைப்பா, உன் திருவடியை தினம் மறவாது இருக்க அருள் செய்யணும். அது ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரு ஒன்றும் வேண்டாம், நான் பாவி தான். ஆனால் அடிக்கடி என்னுடைய சிந்தனை தடுமாறுது. நான் குடும்பஸ்தன்ப்பா. குடும்பஸ்தன், மனைவிக்கு பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனைகளிலும் உன் திருவடியை மறவாது இருக்க போதும். அது ஒன்று இருந்தால் போதும். இந்த வெல்லுவேன் 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 எதை? பொறாமை குணத்தை. வெல்லுவேன் வெல்லுவேன் வஞ்சகத்தை. வெல்லுவேன் வெல்லுவேன் பிறர் புண்படி பேசாது இருக்கக்கூடிய அறிவை. அந்த வாய்ப்பை பெறுவேன். வெல்லுவேன் வெல்லுவேன் பிறவி துன்பத்தை வெல்லுவேன். பிறவி துன்பம் என்பது சாதா விஷயம் இல்லை. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக தான் சரி, அவனை மரணம் அணையை ஏமனம் பண்ணி கொண்டு விடுவான். ஆனால் அகத்தீசனையோ, திருமலை தேவரையோ, கரூர் முனிவரையோ, யாரையோ ஒரு மகானை தினம் பூஜை செய்து வந்தால் மரணத்தை வெல்லலாம், மரணத்தை வெல்லலாம். சரி, அவ்வளோ இழுக்குவா இருக்குன்னா, அகத்தீசா, நீ பெற்ற அந்த பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும். அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற. நாக்கு தழும்புறபடி கேட்கணும். அப்போ குடும்பத்தில் இருக்கிறான், குடும்பத்தில் உள்ளவனும் இப்படி அடிக்க கேட்கலாம். எல்லாருமும் நடக்கும். துறவு ரொம்ப சிறப்புனா. துறவு என்பதே ஆசான் திருவடி தான். அப்போ சைவத்தை மேற்கொள்வதற்கு அறிவு வேணும்னா, ராமலிங்க சாமிகளே, நான் இந்த கறி மாமிசம் சாப்பிட்றப்பா, அந்த பழக்கத்தை தானே விடுபட முடியலையா? நீ எல்லாம் தயவுடைய தெய்வமே, நான் மாமிசம் சாப்பிட்றேன், குலால் உண்டுகிட்ட கொடிய பழக்கம் என்னட்டு நீங்கணும்ப்பா, நீ தான்ப்பா அருள் செய்யணும். அப்படி கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த உணர்வு மாறுவரலும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். கறி சாப்பிட்ற உணவு இருக்குப்பா, என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலப்பா, இந்த கறி சாப்பிட்ற மாதிரியே நாட்டம் இருக்குது. அதே நீ அறிவு விடுபடவும் நீங்கவும் அந்த ஆசையை விட்டு நீங்கணும். அப்படி கேட்கணும். சரி, சில பேர் மது பழக்கம் வச்சுருக்காங்க. நானே சொல்லியிருக்கேன்,
மது படத்தை வச்சுக்க. இந்த பழக்கத்தை அடிமை ஆகிட்டப்பா, என்னை என் குடி கெடுத்துருதப்பா. இந்த பழக்கத்தை அடிமையாகி வெகு பேர் வாழ்க்கையை இழந்து போச்சு. மது பழக்கத்தை அடிமையாகிட்டப்பா, நீ தான் இருந்து விடுபட வேண்டும் கேட்கணும். அப்போ ஒவ்வொன்றும் கேட்டு பெறணும், ஆசான்னு கேட்கணும். மது புலால் உண்ணாது இருக்க வேண்டும். மது பழக்கம் மது குடிக்கிற பழக்கம் என்னை விட்டு நீங்க வேண்டும். கேட்கறது தருவாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக எந்த தீய பழக்கமும் இன்னும் எனக்கு கோபம் வருதப்பா. அந்த கோபம் என்ற பாவி என்னை கொடுது. சாந்தமே வடிவாக இருக்க வேண்டும். நீ எப்படி சாந்தமே வடிவாக இருக்கிற? எவ்வளவு அன்பர்கள் அடியார்கள் எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் தாய்மை குணத்தோடு இருக்கிற. ஆக அது மாதிரி தாய்மை குணம் வேணும். அது சினம் என்ற கோபம் என்ற பாவி என்னை தொடர்கிறான். கோபம் இல்லாத இருக்கணும், அதுக்கு நீதான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு குணக்கேடையும் அழுக்காறு, பொறாமை, பேராசை, வன் சொற்கள், பிற மனம் புண்பொடி பேசுதல், அழுக்கா ரவா வெகுளி இன்னா சொல் 4 இழுக்க ஏன்றதுன்னா 4 குற்றங்கள் இல்லாத இருக்கணும். அந்த குற்றங்கள் இருக்குயா என்னைய செய்வ. சின்ன விஷயமெல்லாம் இந்த மாதிரி பொறாம குணம், பேராசை, கொடுமையான கோபம், பிற மனம் புண்படி பேசுதல், இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. அந்த குணக்கேடை நீக்கணும். யாருப்போ எல்லா ஞானிகளும் இந்த குணக்கேடற்றவர்களும். அவர்கிட்ட பொறாமை இல்லை, பேராசை இல்லை, கோபம் இல்லை, பிற மனம் புண்படி பேச மாட்டார்கள். இந்த பண்பை நாம் பெறுவதற்கு ஞானிகளை வணங்கினான். இதை நான் வணங்கியிருக்கிறேன். என்னப்பா இன்னும் என்கிட்ட அது யானை என்ற கருவம் இருக்கணும். யானை என்ற கருவம் இன்னும் இருக்கு. இந்த பழி வாங்க உணர்ச்சி இருக்கு. சித்திரமான வேலை இது. இந்த மாதிரி குணக்கேடு பிறரை இகழ்ந்து பேசினால் நாம் செய்த பாவம் குறை நினைக்கணுமே தவிர பழி வாங்க உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஆக அந்த பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி நீங்கணும். யாரோ பேசிட்டு போகிறான் போயா, அப்படி தான் போகணும். யாரோ பேசுகிறான், நம்ம பாவம் தீருது, அப்படி போகணுமே தவிர அவன் மனசிலேயே வச்சுக்கிட்டு வஞ்சம் தீக்கூடாது. அந்த வஞ்ச மனம் நீங்கணும். அப்போ அந்த வஞ்ச மனம் நீங்குவதற்கு வஞ்சமற்ற தூய்மையான தாய்மை குணம் உள்ள அகத்தீசா அவர்களை வணங்கினாலன்றி ஒரு வஞ்சமனை நீங்காது. அது சரியா, வஞ்சமனை நீக்கிச்சு, பொறாமை இல்லையா? ஆசையில் வெட்டுக்கிட்டேன், பொறாமை நீக்கிச்சு. யாரும் உடைச்சக்கிட்ட நான் பொறாமப்படல. பேராசை இல்லையா? அதுவும் ஒன்று ஆசையால் வெற்றி பெற்றுட்டாயா? ஏட்டாயா பந்த பாசையில் அதையும் வெற்றி பெற்றுட்டாயா? ஆனால் மனைவி மக்கள் உள்ளவன்ட்டு மத பாசை சொல்லக்கூடாது. ஆக மனைவி மக்களோடு இருக்கணும். யார் ஒருவன் நம்பி வந்த மனைவியை மன நோக்கும்படி செய்தால் நிச்சயம் அந்த துறைக்கு வரவே முடியாது. ஆக நம்பி வந்த மனைவி மக்களை காப்பாற்றணும். தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும். நம்ம உடலுக்கு காரணம் தாய் தந்தை. தாய் தந்தையிட்ட அன்பு காட்டணும். நம்பி வந்த மனைவியை கைவிடக்கூடாது. அவளை கொடுமை செய்யக்கூடாது. அவள் மனம் மிகுந்த நடந்து கொள்ளணும். மனைவி என் கணவன் உயர்ந்தவன் சொல்லணும். ஆக அவள் மனைவி பாராட்டணும். என் மகன் உயர்ந்த மகன் என்று தந்தையும் தாயும் சொல்ல வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் வேலை செய்கிறவன்ட்ட கேட்கணும், என்ன இப்போ வேலை செய்கிறான் உணர்ந்து